ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அக்டோபர் மாதத்தினுடைய ஆசீர்வாதமான தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபித்து கடந்து போகிறேன். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். பாடல் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கருணை பிதாவே, கல்வாரி அன்பே, கல்வாரி அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை அல்லால் எனக்காருமில்லை, உம்மை அல்லால் எனக்காருமில்லை. இன்பநாதா, ஆத்துமனேசா, 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 அன்பின் கடலே, அன்பின் கடலே, அன்பினாலே ஒரு வாக்கினீரே, அன்பினாலே ஒரு வாக்கினீரே. கருணை பிதாவே, கல்வாரி அன்பே, கல்வாரி அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை அல்லால் எனக்காருமில்லை, உம்மை அல்லால் எனக்காருமில்லை. கிருபை தாருமே, கிருபாநிதியே, 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 அன்பின் வடிவே, அன்பின் வடிவே, இறங்கிடும் ஏசையா, ஏழைக்கிறங்கிடும் ஏசையா. கருணை பிதாவே, கல்வாரி அன்பே, கல்வாரி அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை அல்லால் எனக்காருமில்லை, உம்மை அல்லால் எனக்காருமில்லை. தேவனின் சித்தம் செய்திடச் செய்யும், செய்திடச் செய்யும், செய்திடச் செய்யும். தியாகமானீரே, தியாகமானீரே, தேடின உள்ளம் களிகூருமே, தேடின உள்ளம் களிகூருமே. கருணை பிதாவே, கல்வாரி அன்பே, கல்வாரி அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை அல்லால் எனக்காருமில்லை, உம்மை அல்லால் எனக்காருமில்லை. Thank you, Jesus.
Praise the Lord. கஷ்டங்கள் விலக கை கொடுத்தீரே, கை கொடுத்தீரே, கை கொடுத்தீரே. நேசர் முகம் காண, நேசர் முகம் காண ஏங்கிடுதே ஆசை என் உள்ளிலே. ஏங்கிடுதே ஆசை என் உள்ளிலே. கருணை பிதாவே கல்வாரி அன்பே, கல்வாரி அன்பே, கல்வாரி அன்பே. உம்மை அல்லால் எனக்காரும் இல்லை. உம்மை அல்லால் எனக்காரும் இல்லை. எந்தன் கண்ணீரை போக்கிடும் காலம், போக்கிடும் காலம், போக்கிடும் காலம் வேகம் வரும் என்று, வேகம் வரும் என்று காத்திருந்து நான் வாடுகிறேன். காத்திருந்து நான் வாடுகிறேன். கருணை பிதாவே கல்வாரி அன்பே, கல்வாரி அன்பே, கல்வாரி அன்பே. உம்மை அல்லால் எனக்காரும் இல்லை. உம்மை அல்லால் எனக்காரும் இல்லை. யாத்திரை முடித்து ஏசுராஜனை, ஏசுராஜனை, ஏசுராஜனை மேகத்தில் சந்தித்து, மேகத்தில் சந்தித்து நித்திய காலமாய் வாழ்ந்திடுவேன். நித்திய காலமாய் வாழ்ந்திடுவேன். கருணை பிதாவே கல்வாரி அன்பே, கல்வாரி அன்பே, கல்வாரி அன்பே. உம்மை அல்லால் எனக்காரும் இல்லை. உம்மை அல்லால் எனக்காரும் இல்லை. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். வானத்திலும் பூமியிலும் அவரே நமக்கு எல்லா காரியங்களிலும் சகாயராய், துணையாளராய், ஜெயிக்க வைக்கிறவராய் நமக்கு உதவி செய்கிறார். காரணம், நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நான் நம்ப வேண்டாம், தேவனை நம்புவோம். நாம் நம்புகிறது நம்முடைய தேவனால் நமக்கு வரும். உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த அக்டோபர் மாதத்தில் கர்த்தர் நீங்கள் நம்புகிற காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவர் ஆசீர்வதிப்பார். அவரை துதித்து மகிமைப்படுத்துவோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். கரங்களை தட்டி பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம்.
ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். மகளாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே. சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே. மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே. மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும். ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும். மாட்சிமையும் துதியும் எப்போதும் உண்டாகட்டும். மாட்சிமையும் துதியும் எப்போதும் உண்டாகட்டும். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே. எப்போதும் இருப்பவரே, இனிமேலும் வருபவரே. எப்போதும் இருப்பவரே, இனிமேலும் வருபவரே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள். உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள். உமது வழிகளெல்லாம் சத்தியமானவைகள். உமது வழிகளெல்லாம் சத்தியமானவைகள். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பரிசுத்தர் பரிசுத்தர். தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ராஜாவே. பரிசுத்தமுள்ள தேவனை துதித்து மகிமைப்படுத்துவோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர், நமக்காக ஜீவனை கொடுத்தவர், உயிர் தெழுந்தவர், என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறவர், சதா காலங்களை நடத்துகிறவர், காலங்களை மாற்றுகிறவர், சமயங்களை மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளுகிறவர், ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், சகல கண்ணீரை துடைக்கிறவர், நம்மை வழிநடத்துகிறவர், பிசாசின் கிரியைகளை அழிக்கிற அந்த தேவனை துதித்து மகிமைப்படுத்துவோம். பிசாசின் வல்லடியில் இருந்து விடுதலை தருகிற தேவனை துதிப்போம், ஆராதனை செய்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஓ தேவன் பெரியவர். ரபா ஷதர கமனதுடபலபா ரிபலப நிறைவான ஆவி இறங்கி வரும் பொழுது ஆலா தூரா கபாலா ஷத ரபலபா சகல குறைவுகளும் நீங்கி போகிறது. போராட்ட வல்லமைகள் உடைந்து போக போகிறது. தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ரமண சந்தரா ஆவியானுடைய நிறைவான பிரசன்னம் இறங்கட்டும். இப்பொழுது தெய்வமுடைய மகிமை இறங்கி நம்மை நிரப்ப போகிறது. நீங்கள் இருக்கும் இடத்தில் தெய்வ பிரசன்னத்தை நீங்கள் நன்றாக அனுபவிக்க போகிறீர்கள். இந்த அக்டோபர் மாதம் ஒரு விடுதலையின் மாதமாய், ஜெயத்தின் மாதமாய் ஹல்லேலூயா மாற்றி தருகிற தேவ ஆவியானவரை கரங்களை தட்டி நிறைவான ஆவியானவரே நீர் வாரும் என்று அழைப்போமா? ஹல்லேலூயா. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும் போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. நிறைவே நீர் வாருமே, வேண்டுமே, நீர் போதுமே ஆவியானவரே. ஆவியானுடைய வல்லமை நம்மை நிரப்புகிறது. தேவ ஆவியின் பிரசன்னம் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ரபாலா சந்த ரபாலாபா ஹல்லேலூயா. தண்ணீரை போல தேவ ஆவியின் பிரசன்னம் பாய்ந்து கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியின் வல்லமை விளங்கி கொண்டிருக்கிறது. ரபா ஷத ரபானத ரபாலாபாலாபா. அவரே நம்ம நேசிப்போமா? ஹல்லேலூயா. அவரே நம்ம ஆராதிப்போம். உண்மை மனதோடு அவரை துதித்து அவருக்காக வாழ்வோம். அவர் நம்மை கரம் பிடித்து நடத்துவார். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். பெற்ற என் தாயோ நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வெறுக்கையிலே. பெற்ற என் தாயோ நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வெறுக்கையிலே. நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பெயரை. நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பெயரை. வளர்த்தீர் இவ்வளவாக உம் நாம மகிமைக்காக. வளர்த்தீர் இவ்வளவாக உம் நாம மகிமைக்காக. ஒவ்வொரு
ஒவ்வொரு நாட்களிலோ ரபஷத ரமகபா பிரியாமல் கடைசி வரை கிருபை உண்டாகட்டும். ஒவ்வொரு நிமிடமோ கிருபையால் நடத்திடுமே. ஜீவனை பார்க்கிலும் உடைய கிருபை நல்லது. கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். ஹல்லேலூயா. பூரண கிருபை ஒவ்வொரு மேலும் உண்டாகட்டும். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் தேவனுடைய அளவற்ற கிருபை இறங்கட்டும். ஆண்டவரே, நீர் மகிமைப்படுவதற்காக ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுக்கிறோம். வேத வசனத்துக்கு நேராக இருதயத்தை திருப்புகிறோம். லீதியாளின் இருதயம் திறக்கப்பட்டதை போல அவருடைய இருதயம் திறக்கப்படட்டும். ஆசீர்வதியும், மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். அக்டோபர் மாதத்திற்குரிய ஆண்டவருடைய வாக்குத்தத்தமான வசனம் வாசிக்க கேட்போமா? மல்கியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள், துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். கர்த்தருக்கு பயப்படு. இந்த மாதத்தினுடைய ஆண்டவருடைய ஆசீர்வாதமான வார்த்தை, கர்த்தருக்கு பயப்படுகிற நபர்கள் மேல், தேவனுக்கு பயப்படுகிற குடும்பத்தார் மேல் தேவனுடைய நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள். எனக்கு அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுகிறதனால் வருகிற ஆசீர்வாதங்களை தான் நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதனுடைய, ஒரு குடும்பத்தினுடைய வாழ்க்கையில் தேவன் கொடுக்கும் ஆசீர்வாதங்கள் கணக்கற்றவைகள், அவைகள் ஆச்சரியமானவைகள். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்த்திருக்கும் ஒரே ஒரு காரியம், அவருக்கு பயப்படுகிற பயம். தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்கு தேவை என்று ஆண்டவர் விரும்புகிறார். தேவனுடைய நாமத்தை தரித்துக் கொண்டு தேவனுக்கு பயப்படாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய இருதயத்தில் உருவாகுமானால், குடும்பத்தில் இருக்குமானால், தொழில்களில் இருக்குமானால், ஊழியத்தில் இருக்குமானால், தேவனுடைய நீதியின் சூரியனுடைய அவருடைய முகத்தின் வெளிச்சம் அந்த குடும்பத்தின் மேல், அந்த நபர் மேல் அனாதியாய் என்றென்றைக்கும் நிலைத்திருக்க போகிறது. அதோடு அவர் நிறுத்தி விடுகிறதில்லை. ஒன்றன் பின் ஒன்றாக ஆசீர்வாதங்களை பட்டியலிட்டு அவர் சொல்லியிருக்கிறார். என்ன ஆசீர்வாதங்கள்? அவருடைய சட்டைகளின் நிழலிலே ஆரோக்கியம் இருக்கும். மனிதன் அங்கும் இங்கும் ஓடுகிறான், சுகத்திற்காக பலவிதமான காரியங்களை தேடுகிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவருக்கு பயப்படுகிற நபர்கள் மேல் கர்த்தர் தம்முடைய சட்டையை விரிக்கிறார். அந்த சட்டைக்குள்ளே இருக்கும் ஒவ்வொரு நபருக்கும் சுகம் உண்டாகிறது, ஆரோக்கியம் உண்டாகிறது, பலன் உண்டாகிறது, ஜீவன் உண்டாகிறது, தீர்க்காயுசு உண்டாகிறது. இதுவரைக்கும் எத்தனையோ விதமான ஆசீர்வாதங்களுக்காய் காத்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எனக்கு வேண்டும் என்று இன்று இந்த நேரத்திலே கேட்பாயாகில், கர்த்தர் உனக்கு அந்த பயப்படுகிற, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை உன் இருதயத்திலே தோன்றும்படி கர்த்தர் செய்வார். நம்முடைய இருதயத்திலே அதை உருவாக்குவார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய இருதயத்தில் உருவாகும் பொழுது சகலவிதமான ஆசீர்வாதங்களும் அதினதின் காலத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து நிறைவேறுவதை நீங்கள் காண்பீர்கள். துன்மார்க்கரோ தங்கள் பற்களை கடித்து கரைந்து போகும்படி கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். துன்மார்க்கன் அந்த ஆசீர்வாதங்களை பார்த்து தன் பற்களை கடித்து
கரைந்து போகும்படி கர்த்தர் செய்வார். கர்த்தருக்கு பயப்படுகிற ஜனத்தை அவர் நிலைநாட்டுகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்படி வரும் என்று வேதம் அதை நமக்கு போதிக்கிறது. வாசித்து பார்க்கலாம். கர்த்தருக்கு பயந்திருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமாம். வேத வசனத்தின் மூலமாகத்தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கற்றுக்கொள்ள முடியும். உபாகமம் 17ஆம் அதிகாரம் 19, 20 ஆகிய வேத வசனங்கள். உபாகமம் 17ஆம் அதிகாரம் 19, 20 வாசிக்கலாம். இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கைக்கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு அவன் லேவியராகிய ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்துக்கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதனால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள். அந்த 19ஆம் வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு. கர்த்தருக்கு பயந்திருக்க வேண்டும் என்றால் வேத வசனத்தை அந்த நபர் வாசிக்க வேண்டும். வேத வசனத்தை அனுதினம் வாசித்தால்தான் தீமையை வெறுக்க முடியும். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது. வேத வசனத்தை எந்த ஒரு நபர் வாசித்தால் அவர்களை அறியாமலே தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருதயத்தில் தோன்றுகிறது. பிரசங்கியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் இவ்வண்ணமாக எழுதி வைத்திருக்கிறார், காரியத்தின் கடை தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. எல்லா மனுஷரும் தேவனுக்கு பயப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இதுதான் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் தேவன் எதிர்பார்த்திருக்கிற காரியம். தேவன் மனிதனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தன்னுடைய ஆதீனத்தில் இருக்கும் சகல நன்மைகளையும் அவனுக்கும் அவனுடைய தலைமுறைகளுக்கும் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எதையுமே அவர் அடைத்து வைப்பதில்லை. அதனதின் காலத்தில் சம்பூரணமாய் திரளாய் மிகுதியாய் கொடுத்து அவருடைய சன்னிதானத்தில் அவர் மகிழ்ச்சியோடு அவருக்கு ஆராதனை செய்வதற்காக அவர் விரும்புகிற எதிர்பார்க்கிற ஒரு காரியம் வேதத்தை வாசிக்க வேண்டும். வேதத்தை வாசிக்காமல் தேவனுக்கு பயப்படுகிற பயம் வராது, கற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை வேத வசனம் நமக்கு போதிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசின ஒரு காரியம், நீ வேதத்தை வாசிக்கும் பொழுது நான் உன்னோடு பேசுகிறேன் என்று சொன்னார். வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். என் அன்பு வாலிபனே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களுக்காக நீங்கள் எங்கும் அலைந்து போக வேண்டாம், வேறு எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டாம். வேத வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். அப்பொழுது நீங்கள் தேவனை குறித்த அறிவு உங்களுக்கு உண்டாகும். தேவன் எதை விரும்புகிறார் என்பதை குறித்த இருதயத்தை கர்த்தர் சிருஷ்டிக்கிறார். 1 கொரிந்தியர் 14:20 படித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலோ தேறினவர்களாயும் நீங்கள் இருங்கள். நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாக இராதேயுங்கள். கர்த்தரை குறித்த பயம் வரும் பொழுது நாம் துர்க்குணத்தில் வளர்ந்து வர மாட்டோம். துர்க்குணம் நம்மை விட்டு நீங்கி போகிறது. புத்தியிலே நாம் தேறின பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். யாக்கோபு 4:16 சொல்லுகிறது, இப்பொழுது உங்கள் வீம்புகளில் ஏன் மேன்மை பாராட்டுகிறீர்கள்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு மனிதனுடைய இருதயத்தில் வரும் பொழுது தங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்ட மாட்டார்கள். சபைகளுக்குள் வீம்பில் மேன்மை பாராட்டுகிறார்கள். தொழில் இடங்களில் தீங்கு செய்து, பொல்லாப்பு செய்து, தீமை செய்து, வீம்புயான காரியங்களை செய்து மேன்மை பாராட்டி சந்தோஷப்படுகிறார்கள். தேவன் இதில் பிரியமா இருக்க மாட்டார். தேவன் இவைகளில் பிரியமுள்ளவர் அல்ல. மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்காய் இருக்கிறதே என்று பரிசுத்த ஆவியானவர் என்று உங்களோடு பேசுகிறார்.
வீம்பு காரியங்களில் மேன்மை பாராட்டி கொண்டிருப்பீர்களானால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. தேவன் நிராகரித்து விடுவார். தேவன் ஒரு மனிதனை தள்ளிவிட்டால் திரும்ப சேர்த்து கொள்வது கடினமானது. ஆனபடியினால் வீம்பான எந்த காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டாதபடிக்கு நன்மை செய்யவும் தேவனுக்கு பயந்து வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு கர்த்தருடைய ஆவியை நமக்கு உதவி செய்வாராக. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் பொழுது ஒரு பிள்ளையை எடுத்து நிறுத்திப்படி சொன்னார், நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டீர்கள். தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்மை ஒரு சிறு குழந்தையை போல மாற்றுகிறது. எப்படிப்பட்ட சிறு குழந்தை? துர்க்குணத்தில் இருக்கிற பிள்ளை அல்ல, மனம் திரும்பின ஒரு பிள்ளை. மனம் திரும்பி நம்முடைய இருதயம் கபடற்ற இருதயமாக மாறுகிறது, அன்புள்ள இருதயமாக மாறுகிறது, ஒரு பணிவுள்ள இருதயமாக மாறுகிறது, தேவனுக்கு பிரியமானதை செய்கிற ஒரு இருதயமாக மாறுகிறது. சங்கீதம் 147ஆம் அதிகாரம் 10-11 வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தைப்படி சொல்லுகிறது, அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாக இரார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார், அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மேல் பிரியமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் எல்லாரிடத்திலும் பிரியமாக இருப்பதில்லை. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபையை சார்ந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் வாழ்கிற நபர்களுக்கு அவர் பிரியமுள்ள நபராக மாறுகிறார். அவர்கள் மேல் பிரியமாக இருக்கிறார். ஏசாயா 66ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படித்து பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? வசனத்துக்கு நடுங்குவார்கள், வசனத்துக்கு தங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்துவார்கள். அவர்களை அவர் நோக்கி பார்க்கிறார். சங்கீதம் 19:7 சொல்லுகிறது, அந்த கர்த்தருடைய வசனம் அதை வாசித்து வாசித்து அதன்படி செய்ய நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய ஆத்துமா மீட்கப்படுகிறது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. அவன் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வேத வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அந்த வேத வசனம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த பயத்தின் நிமித்தமாக நீங்களும் நானும் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல மாறுகிறோம். மாறி எப்படி வந்து விடுகிறோம்? நம்முடைய ஆத்துமா ஒரு நிறைவான ஆத்துமாவாக மாறிவிடுகிறது. ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படுகிறது, ஆத்துமா வாழ்கிறது. கர்த்தருக்கு பயந்தால் நம்முடைய ஆத்துமா வாழும். ஆத்துமா வாழும் பொழுது சகல காரியங்களும் நமக்கு ஆசீர்வாதமாக மாறும். இரண்டாவது காரியம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால் என்ன நடக்கிறது என்றால் சுத்த இருதயம் உருவாக்கப்படுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாக இருக்கிறது. தேவனுக்கு ஒரு மனிதன் பயந்து நடந்தால் அவனுடைய இருதயம் சுத்தமாக மாறுகிறது, பரிசுத்தமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. தேவன் அந்த நம்முடைய இருதயத்தை மறுரூபப்படுத்துகிறார். டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் டேக்கன் பிளேஸ் to the one who fears God. தேவனுக்கு பயப்படுகிற அந்த நபருக்குள் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது. அதுதான் சுத்தம், பரிசுத்தம் அடைகிறான். மத்தேயு 5:8 சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், தேவனை தரிசிப்பார்கள். தேவனை தரிசிப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினுடைய ஆசீர்வாதம். தேவனை ஒரு மனிதன் தரிசித்து விட்டால் அவன் விரும்புகிற காரியங்களை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவருடைய விருப்பத்தின்படி அவர் செய்கிறார் என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. எத்தனை ஆசீர்வாதமான காரியம் பாருங்கள். கர்த்தருக்கு பயந்து நாம் நடக்கும் பொழுது நம்முடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றுகிறார் என்று சங்கீதம் 145ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது. இருதயம் சுத்தமாகும் பொழுது நம்முடைய இருதயத்திற்குள் இந்த வருகிற ஜெபங்கள், விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் எல்லாம் அவருக்கு ஏற்றதாக மாறுகிறது. அவருக்கு சித்தமான ஜெபத்தை தான் நாம் செய்கிறோம், அவருக்கு விருப்பமான ஜெபத்தை தான் செய்கிறோம். கர்த்தருக்கு பயப்படாதவர்களோ தங்கள் சுய இச்சைக்கான விண்ணப்பங்களை பண்ணுகிறார்கள். தேவன் அந்த விண்ணப்பத்தை
நிராகரிக்கிறார். வேதத்தை கேளாதபடி தன் ஜெபத்தை, தன்னுடைய செவியை விலக்கினுடைய ஜெபம் அருவருப்பாக இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு பயப்படும் பொழுது, வேதத்தை வாசிக்கும் பொழுது நம்முடைய இருதயம் சுத்தமாகிறது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்து நம்மை பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். ஆனபடியினால் நம்முடைய நடக்கைகள் எல்லாம் பரிசுத்தமாய் காணப்படட்டும். இப்படி பரிசுத்தமாய் நம்ம காணப்படும் பொழுது என்ன சம்பவிக்கும், என்ன நடக்கும்? வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பரிசுத்தவானும் பாக்கியவானுமாயிருக்கிறான். அவன் மேல் 2ஆம் மரணம் இல்லை. கர்த்தருக்கு பயப்படும் பொழுது இருதயம் சுத்தமாகிறது, பரிசுத்தமாகிறது. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகி கொண்டிருக்கிறான். நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்து கொண்டே இருக்கிறான். முடிவிலே தேவன் அவனை தம்முடைய முதலாம் உயிர்த்தெழுதலிலே அவனை எழுந்திருக்கப்படுகிறார். எத்தனை ஆச்சரியமான சந்தோஷமான காரியம்! ஹல்லேலூயா! ஒவ்வொருவருக்கும் அதுதானே விருப்பம். முதலாவது உயிர்த்தெழுதல் எப்படியாவது பிரவேசிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு சபையும், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் வாஞ்சிக்கிறார்கள், விரும்புகிறார்கள். தேவனுக்கு பயப்படும் பயம்தான். அந்த பயம் வரும் பொழுது, ஐயோ, நான் இந்த வசனத்தின்படி செய்யவில்லையே, இந்த வசனத்தின்படி நடக்கவில்லையே, நான் வேத வசனத்தின்படியே நான் வாழ வேண்டும் என்று உடனே அந்த வசனத்திற்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறார்கள், கீழ்ப்படுகிறார்கள். கீழ்ப்படுகிற நிமித்தமாய் இருதயம் சுத்தமாகிறது, பரிசுத்தமடைகிறது, பரிசுத்தவான்களாக மாறிவிடுகிறார்கள். முதலாம் உயிர்த்தெழுதலிலே தைரியமாய் தேவன் அவர்களை எழுப்புகிறார். 3வது காரியம், கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு குறைவே இல்லை. ஹல்லேலூயா! சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. பிலிப்பியர் 4:19 சொல்லுகிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக மாற்றுவார். வாழ்க்கையில் கடினமான பகுதிகள், நெருக்கமான நேரங்கள், உபத்திரவங்கள் கடந்து வரும் பொழுதெல்லாம் நாம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு ஒரு குறைவில்லை. அவர்களை நிறைவாக தேவன் நடத்துவார். 2 கொரிந்தியர் 8:9 படித்து பாருங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு கிருபையை அவர் கொடுக்கிறார். அந்த கிருபையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. அந்த கிருபை என்ன செய்கிறது? அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும் படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரராக மாறினாரே. தேவன் தமக்கு பயந்தவர்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தமக்கு பயந்தவர்களுடைய தரித்திரத்தை மாற்றி அவருடைய ஐஸ்வர்யவான்களாக மாற்றுகிறார். கிருபையில் ஐஸ்வர்யம், விசுவாசத்தில் ஐஸ்வர்யம், இரக்கத்தில் ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யம், சம்பாத்தியம், கனமும் அவரால் நமக்கு வருகிறது. அவர் ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். இன்னும் சில ஆசீர்வாதங்களை நான் சொல்லி உங்களுக்கு நான் ஜெபிக்க போகிறேன். வாசித்து பார்க்கலாம். சங்கீதம் 111:5 தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். சங்கீதம் 145:19 தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படியே செய்து அவருடைய கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். சங்கீதம் 25:14 அவருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவரிடத்தில் இருக்கிறது. சங்கீதம் 25:12-13 கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிக்கிறார். சங்கீதம் 33:16-17 வாசித்து பாருங்கள். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி அவளை விடுவிக்கிறார், பஞ்சத்தில் அவளை உயிரோடே காக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், தேவனுக்கு பயந்த யோபுடைய வாழ்க்கையை குறித்து வாசித்து பாருங்கள். கர்த்தர் அந்த யோபை உத்தேசத்திலே மகா பெரியவனாக மாற்றினார். அன்பு தேவ பிள்ளையே, நீ கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடப்பாயானால் நிச்சயமாய் யோபை பெரியவனாக மாற்றின அதே தேவன் உங்களையும் பெரியவனாக மாற்றுவார், ஒரு பெரிய சந்ததியாக மாற்றுவார். மேன்மையான மகனாக உங்களை பார்க்க வேண்டும் என்று அவர் காத்திருக்கிறார். நம்மை ஒரு பெரிய சந்ததியாக பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் காத்துக் கொண்டிருக்கிறார். பெரிய மனுஷனாக மாற்ற வேண்டும் என்று கர்த்தர் காத்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு அவர் விரும்புகிற ஒரே ஒரு காரியம், எனக்கு பயப்படு. வாலிபனே, நீ எனக்கு பயப்படு. புருஷனே, ஸ்திரீயே, நீ தேவனுக்கு பயப்படு. முதியோர்களை தேவனுக்கு பயப்படுங்கள். ஊழியம் செய்கிற நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு பயப்படும் பொழுது
அவர் நம்மை பெரியவனாக மாற்றுகிறார். கண்களை மூடுவோமா? அவரை நோக்கி பார்ப்போம். அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து கல்வாரியில் இரத்தத்தை சிந்தினார். கர்த்தருக்கு பயப்படாமல் வாழ்ந்த நம்முடைய நிலைகள் எல்லாம் மாறட்டும். அவைகளையும் மனஸ்தாபம் அடைந்து மனஸ்தாபத்தோடு அறிக்கை செய்வோம். ஆண்டவரே, என்னை மன்னித்தருளும். உமக்கு பயப்படக்கூடிய பயம் எனக்கு தாரும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆஸ்வதிக்கப்படுவான். பாவ பழக்க வழக்கங்கள், மதுபானங்கள், குடும்பத்தை அடித்து உதைக்கிற அப்படிப்பட்ட தீய செயல்கள், அசுத்தமான படங்களை பார்க்கிற கிரியைகள், ஹல்லேலூயா, மறைமுகமாய் யாருக்கும் தெரியாதபடி தகாத காரியங்களை செய்கிற பாவ உணர்ச்சிகள் எல்லாவற்றையும் அறிக்கை செய்தீர்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் கழுவி நீக்க போகிறது. பரிசுத்த ஆவியானவர் சுட்டரிக்க போகிறார். உங்களை விடுவிக்க வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பம். நீங்களும் நானும் தேவனுக்கு பயப்படுகிற சந்ததிகளாய், தேவனுக்கு பயப்படுகிற நபர்களாய் காணப்பட வேண்டும் என்பதே அவருக்கு விருப்பமானது. அவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. பாவங்கள் சுமந்ததனால் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேன். பாவங்கள் சுமந்ததனால் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேன். மரணத்தை ஏற்றுக்கொண்டதால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டேன் ஐயா. மரணத்தை ஏற்றுக்கொண்டதால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டேன் ஐயா. எனக்காக புறக்கணிக்கப்பட்டீர், அதனால் நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டேன். எனக்காக புறக்கணிக்கப்பட்டீர், ஒப்பு கொடுத்து, அதனால் நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டேன். எனக்காக அவமானம் அடைந்து மகிமையிலே பங்கு பெறச் செய்தீர். எனக்காக அவமானம் அடைந்து நீர் மகிமையிலே பங்கு பெறச் செய்தீர். எனக்காக தண்டிக்கப்பட்டீரே, அதனால் நான் மன்னிக்கப்பட்டேன். எனக்காக தண்டிக்கப்பட்டீரே, அதனால் நான் மன்னிக்கப்பட்டேன். எனக்காக காயப்பட்டீரே, அதனால் நான் சுகம் பெற்றுக்கொண்டேன். எனக்காக காயப்பட்டீரே, அதனால் நான் சுகம் பெற்றுக்கொண்டேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இப்பொழுது தங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேண்டும் என்று கேட்கிற தமது பிள்ளைகள் மேல் தேவனுடைய அளவற்ற அபிஷேகத்தின் வல்லமை இறங்குவதாக. ஹல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுகிற பயம் இப்பொழுது சிருஷ்டிக்கப்படுவதாக. ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளும் தேவ பயம் உண்டாவதாக. பிசாசுகளில் வந்த போராட்டங்கள் எல்லாம் இப்பொழுதே கட்டப்பட்டு செயலிழந்து போகட்டும். குடும்பங்களில் இதுவரைக்கும் பெற்றிராத ஆசீர்வாதங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டவிழ்த்து விடுகிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் நிமித்தம் வருகிற சகல ஆசீர்வாதங்களும் ஒவ்வொருடைய சிரசின் மேல் வந்து அமரட்டும். இப்பொழுது ஆசீர்வதியும் பலவீனங்கள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். Thank you Holy Spirit. தேவ ஆவியின் மகிமை இறங்கட்டும். இப்பொழுது சரீரத்தில் இருக்கும் பலவீனங்கள், தலை வலிகள், நீங்காத பிணிகள், தாங்குணா துயரங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்குவதாக. ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இந்த மாதம் ஆசீர்வாதமாய் மாறட்டும். இந்த நாளிலிருந்து ஒவ்வொரு நிமிடமும் இறுதி வரை கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வாழ்க்கையில் பூரணமாய் நிறைவேறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். எங்கள் ஒவ்வொருவரையும் அப்படியே நீ நடத்தும், ஆசீர்வதியும், பாதுகாத்துக் கொள்ளும், கிருபை சூழ்ந்து கொள்வதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.